வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி நம்ம வளர்த்துக்கிறது, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை எப்படியெல்லாம் நம்ம வளர்த்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, சென்ற பதிவு வரைக்கும் பார்த்தோம். நம்ம பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின், மூளை எப்படியெல்லாம் கற்றுக்கும், மூளை எப்படி தன்னை எல்லாத்துக்கும் தயார்படுத்திக்கும், வெளியில் நடக்கிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் தன்னுள்ளே நிகழக்கூட மாற்றங்களாக இருந்தாலும் எப்படி எல்லாத்துக்கும் அது அகாமடேட் பண்ணும் அப்படின்லாம் பார்த்தோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஹவு டு கல்டிவேட் இட் அப்படின்னா, முதல்ல செல்ஃப் அவேர்னஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன செய்திகள்லாம் தெரியும், நம்மளுக்கு என்ன செய்திகள் தெரியாது, ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க நம்மளுக்கு அதை பற்றி சொல்ல வராங்க அப்படின்னா அது எப்படி பொறுமையாக கேட்கணும், அதுக்கு எப்படி நம்மளுக்கு ஈடுபாடு காட்டணும், ஈடுபாடு காட்டின பிறகு அது நம்மளுக்கு செயல்படுத்துவதற்கு ஏற்புடையதா இல்லையா, செயல்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்லாம் பார்க்கணும். அதாவது ஒரு ரோல் டிஃபைனிங் நம்ம ஒரு வார்த்தை பார்த்துருக்குறோம். இந்த சோஷியல் சேஞ்சஸ்லாம் படிக்கும்பொழுது ரோல் டிஃபைனிங் நம்ம படிச்சிருக்கோம். அந்த ரோல் டிஃபைனிங்னு என்ன, ஒரு அம்மான்னு சொன்னால் அவளுக்கு 4-5 ரோல் இருக்கும். அம்மா மாத்திரம் இல்லை, அம்மாவோட கூட அவள் வந்து ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு மகளாக இருப்பள், இன்னொருத்தருக்கு மருமகளாக இருக்கணும், ஒரு மனைவியாக இருக்கணும், அதுக்கப்புறம் தன் குழந்தைகளுக்கு தான் அம்மாவாக இருக்கணும், அப்புறம் ஆஃபீஸுக்கு போகிறவங்களா இருந்தால் அலுவலகத்தில் அவங்க ஒரு பணியாளராக இருக்கணும், பணியாளர் வந்து பணி மேலிடத்தில் செய்கிறாங்களா, அவங்களுக்கு சாதாரண லோயர் லெவலில் இருக்கிறாங்களா, அப்படியெல்லாம் பார்க்கணும். ஸோ எல்லா ரோலையும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன சொன்னால், நம்மளுக்கு இப்போ என்ன நடக்கிறது, இமீடியட்டாக வாட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், அது எப்படி நம்ம செய்யணும், அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும். எல்லா விஷயத்துகளுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், நிறைய விஷயங்களுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண முடியாது, ப்ரோ ஆக்ட் தான் பண்ணணும். ப்ரோ ஆக்ட் பண்ணும்பொழுது என்ன, அதுபோல் வி ஷுட் டேக் இட் இன் த ரைட் சென்ஸ். ஆமாம், எல்லாத்தையும் பாசிட்டிவாக நம்ம முயற்சி செய்யணும். அப்புறம் இந்த செல்ஃப் அவேர்னஸ்னு ஒரு வார்த்தை சொன்னோம். செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொன்னால், நம்ம ஒரு விஷயத்தில் நிற்கிறோம், ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு வைக்கோங்களேன், ஒரு தோழியோட நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டோட பேசும்பொழுது வாட் இஸ் தட் வி ஆர் சப்போஸ் டு கம்யூனிகேட் அப்படின்னா, அவங்க ரொம்ப நாளத்து தோழியா, இப்போ தான் புதுசாக பார்க்குறோமா, 2 வாரமாக தான் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கிறோமா, அவங்கக்கிட்ட எந்த பர்பஸ்க்காக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி யோசிக்கும்பொழுது அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு அதை நம்ம செயல்படுத்துகிறோம். இப்போ என்ன வேணும்னு, இப்போ வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொன்னால் தனிப்பட்ட முறையில் பழகிறதுக்கு, பேசுகிறதுக்கு, செய்திகளை பரிமாறிக்கிறதுக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வேணும். ஒரு சின்ன எமர்ஜென்சி இருக்குது, வாட் டு டூ, ஹவு டு எக்ஸிக்யூட் திங்ஸ், அதுபோல் இருக்கிறதுக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வேணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வந்து ஷார்ப்னஸ் ஆஃப் த பிரெயின் ரிலேட்டடும் உண்டு தான், எக்ஸிக்யூட்டிங் எபிலிட்டி டு டூ திங்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை, ஒரு செய்தியை சிறப்பாக செய்யறதுக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வேணும். அக்காமடேட் திங்ஸ் இன் ஆஸ் இட் கம்ஸ், எப்படி வருதோ அதை அப்படியே ஏற்றுக்கிறதுக்கும், வந்திருக்கிற செய்தியை, வரப்போகிற செய்தி, வந்திருக்கிற செய்தி, வந்து கொண்டிருக்கிற செய்தி, 3 கேட்டகரியிலையும் பார்க்கும்பொழுது அந்த செய்திக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம். வரப்போகிற செய்தி, நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அதுக்கு இன்றைக்கே யோசித்து வச்சுக்கிறது சிறப்பு தான். அப்புறம் இப்போ ஏற்கனவே சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், காலையிலேருந்தோ 2 வாரமாகவோ 1 வாரமாகவோ, ஹவு டு ரியாக்ட் டு தட் அதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இமீடியட்டாக இட் இஸ் அவைலபிள் அந்த அக்ராஸ் த டேபிள் நிற்குது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கும். அப்புறம் இதில் முக்கியமான விஷயம், எல்லாமே பிரச்சனையாக இருக்கணுன்றது அவசியமே இல்லை. சாதாரண விஷயங்கள், ஒரு குழந்தை நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் ஸ்கூல் போனோம், அது பிரச்சனையா இல்லை, இட் இஸ் அ ரொட்டீன் ஒர்க். ஒன்லி திங் வி ஷுட் பிளான் இட். குழந்தை ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாத்தையும் தயார் பண்ணி குழந்தைய ஸ்கூலுக்கு தயார் பண்ணி கொடுக்கணும். தீஸ் ஆர் ஆல் த பேசிக் திங்ஸ். இதுக்கு என்ன வேணும், we should accommodate things within that span of 45 minutes-குள்ளே எல்லா வேலையும் செய்து முடித்தா அது சரியாயிடும். அப்போ அதுக்கு என்னது, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஆஸ் இட் கம்ஸ் இன் இட்ஸ் வே. காலையில் 7 மணிலேருந்து 7:45-குள்ளே குழந்தைய தயார் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதுக்கு வந்து என்ன இல்லை, இந்த எமர்ஜென்சியில் இட் இஸ் நாட் கம்மிங் அண்டர் த பிரச்சனை கேட்டகரிக்கு அது வரவே இல்லை. ரொட்டீன் ஒர்க் ஆட் டு பி எக்ஸிக்யூட்டட் இன் டைம். அதே மாதிரி இப்போ லஞ்சு தயார் பண்ணோம், அது என்ன பிரச்சனையா இல்லை, தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் ரொட்டீன் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஒர்க் தான். ஆனால் சில நேரத்தில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள், எங்கேயோ ட்ரைவ் பண்ணுறோம், போகிற இடத்துல நம்ம பிகாஸ் ஆஃப் த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய ஹார்ட்ஷிப் இருக்குது அப்படின்னா, ரோடு சரியில்லை, ட்ராவலிங் வந்து என்ன இருக்குது, கஷ்டமானதாக இருக்குது, இல்லை சிரமமாக இருக்குது, சில சமயம் ஹார்ட்ஷிப் இருக்குது, அப்பசாடாக இருக்குது அப்படின்னா, அந்த நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் ஒன்று என்ன பண்ணலாம், சேஃப்டி கன்சர்ன் பண்ணி முதல்ல சர்க்கியூட்டஸ் ரூட் எடுக்கலாம். இல்லாட்டி போனால் சர்க்கியூட்டஸ் ரூட் எப்படி இருக்குன்னு தெரியாதுலன்னா, போகிற வரைக்கும் லாங்கர் டிஸ்டன்ஸ் போகிறத அந்த ஷார்ட் ட்ரைவாக மாற்றிக்கிட்டு வி கேன் கம்ப்ளீட் அவர் ஒர்க் பிட் ஹோம் அண்ட் என்ன
கம் ஏர்லி அது கூட வச்சுக்கலாம். ரீச் ஹோம் பிட் ஏர்லி அப்படி வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி சிலதெல்லாம் ஒரு சின்ன குட்டி பிளானில் சேஞ்ச் ஆஃப் ஆக்ஷனில் நம்ம வந்து சேஃப்டிக்கு வர முடியும். ஸோ அதனால் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்றது எப்போவுமே சேஃப்டிக்கு அழைச்சிட்டு போகிறதா இருக்கணும். முதல் விஷயம். என்ன இட் நீட் நாட் பி ட்ரபிள்ஸ் ஆல் த டைம். எப்போவுமே என்ன இருக்கும், உங்களுக்கு என்ன பிரச்சனை, வாட் இஸ் த ப்ராப்ளம் யூ ஹேவ், நோ சச், இட் இஸ் நாட் அட் ஆல் ரிலேட்டட் டு ப்ராப்ளம்ஸ், இட் இஸ் த வே ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்றத மனசில் வாங்கிட்டா எப்போவுமே என்ன ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்றது சேஃபர் லெவல்லையே நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.